ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் ஜாப் தான். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஜாப் யாரு கொடுக்குறாங்க, ஸோ நம்மளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஒர்க் இருக்கு, ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இந்த கம்பெனி நேம் இந்த இடத்துல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வீட்ல இருந்தே இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ இப்ப இந்த இன்டர்ன்ஷிப்ல உங்களுக்கான ஒர்க் என்னங்கிறது இப்ப கிளியரா பார்த்தரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால குயிக்கா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல நம்மளோட மெயின் ஒர்க் என்னங்கிறது இப்ப பார்த்தரலாம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இமெயில் மார்க்கெட்டிங் ஜாப்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப்புமே பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும். இமெயில் கண்டென்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத அந்த கம்பெனி சைட்ல இருந்தே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமெயில் லிஸ்ட்டை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி கம்பெனிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் உங்களோட மெயின் ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வரக்கூடிய சிம்பிள் டாஸ்க் தான் இது. ஸோ ஈஸியாவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை நம்மளால பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னா அண்டர் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் படிச்சவங்க, மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் டைம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1 month தான். ஸோ ஒர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னா 5 நாள் வாரத்துக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்ல இந்த ஒரு ஜாப் உங்களால ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுல உள்ள ஸ்டீபன் டீட்டெயில்ஸை பார்த்தரலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டீபன் கிடைக்கிறதா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் என்னன்னா சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஜாப் ஆஃபர் கூட கிடைக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கான அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா March 23, 2026ங்கிறத இந்த இடத்துல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்கான லொக்கேஷன் கேட்டீங்கன்னா பெங்களூர் கம்பெனி தான். பட் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்க முடியுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாப்ல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்ல ஜாயினிங் ஃபீஸோ கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கிளியராக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்படி வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.